திரு சீனிவாசன், திருமதி ராதா அவர்களின் மகன் சுரேந்தர் எஸ்ஐ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுரேந்தர் சீனிவாசன். நான் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் பழனியாபுரம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவன். ஆத்தூர் டேப் பிரான்ச்சிலேருந்து வரேன். எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகியிருக்கேன். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் என்னுடைய ப்ரிப்பரேஷனாக இருந்துச்சு. இந்த 3 வருஷத்துலேயும் நான் பட்ட தோல்வி, கஷ்டம், வேதனை அனைத்துமே இந்த வெற்றி வந்து சமன் செஞ்சிருச்சு, மறைச்சிருச்சு. அப்படியே என் வாழ்க்கையை தலைகளை மாற்றிருச்சு. இந்த படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் படிச்சுட்ருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எவ்வளோ கஷ்டம், சண்டை எது வந்தாலும் எங்கள் அம்மா அவங்களே வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நானே கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க, சரி சமாளிச்சலாம் பார்த்துக்கலாமான்னு சொல்லி தான் இருப்பேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. அவங்க டீச்சர் ஆகணும்னு ஆசை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா படித்தாங்க, அவங்களால முடியல. அப்புறம் விவசாயம் பண்ணுறாங்க வீட்டு கஷ்டனால. அவங்க சாதிக்குன்னு நினச்சதை வந்து என்னால் சாதித்தாங்க. எனவே இந்த வெற்றி வந்து எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய நூலக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன கஷ்டம், எந்த ஒரு படிக்கிறதப்ப ஏதோ பிரச்சனை, ஏதோ டவுட்னா அவங்க உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா என் தம்பி பார்த்திங்கன்னா போன வருஷம் காவல்துறையில் சிறப்பு காவல்படையாக செலக்ட் ஆகியிருக்கான். நானும் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் ஓவராலில் 1 மார்க்கில் போயிடுச்சு. நான் என்னன்னா வீட்டு கஷ்டத்தில் திரும்பி ப்ரைவேட் வைக்க போயிடலான்னு நினச்சேன். அவன் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ படிடா அப்படின்ட்டு என்னை படிக்க சொன்னான். அவன் வீட்டு கஷ்டத்தெல்லாம் அவன் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி நான் இப்போ செலக்ட் ஆகி சப் இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கேன். என்னுடைய தம்பிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னென்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூ ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டேன், ஃபுல் ஸ்கோர் அடித்தேன். அடுத்து இன்டர்வியூ ரெடி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஐடியாவே இல்லை. அதுக்காண்டி நிறையா முயற்சி பண்ணேன், நிறையா ப்ரிப்பேர் ஆனேன். எங்கே மாடல் இன்டர்வியூ போனாலும் பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை. மோட்டிவேட் ஆகிட்டேன். நெகட்டிவ் தாட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். மெயின் இன்டர்வியூ போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சேலம் டேப்பில் வந்து ஆகாஷ் சார் வந்திருந்தார். இந்த மாதிரி இன்டர்வியூ கைடன்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தேன். அங்கே போயிட்டு சார் பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஆளாக ஸ்டேஜில் ஏற்றி என்னை இன்ட்ரோ கூட சொல்லிட்டாரு. நான் பேசினேன். என்னுடைய நிறைய குறைகள் நிறையா சொன்னார். இன்டர்வியூ கைடன்ஸ் நிறையா கொடுத்தாரு. அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் சென்னையில் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன். 10க்கு 8 மார்க் எடுத்து சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆனேன். ஆகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பாடம் நடத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பசங்க வந்து நான் போன தாட்டி நான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க நிறைய ப்ரே பண்ணியிருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த வேலை கிடச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் கால் பண்ணி நானே பாஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, நானே பாஸ் பண்ணிக்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு அந்த வழிகட்டத்தில் இல்லை. எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டாக நான் செலக்ட் ஆகிறேன்னா அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர்த்து காவலரில் உருவாக்குவேன். கவர்மெண்ட் வேலைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுவேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.